வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? வா வா, வயிறு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு வா. அதெல்லாம் முடிஞ்சிச்சுத. நீங்கள் காலையில் போனவங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? ஊருக்கு அதை பேசிட்டு இப்போ தான் வரீங்க, சீக்கிரமே வரது இல்லையா? என்னடி அதிகாரமாக கேட்குற? என் வீடு, நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். முதல்ல சாப்பாடு போட்டு வானா போட்டு வா. இவங்க ஊடு மாதிரி வேண்டா. என் வீட்டுக்காரு எனக்காக ஆசை ஆசையாக கட்டின வீடு. நான் எங்கே வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன். பொண்ணு போய் சொன்னதை மட்டும் செய்டி. ஏம்மா வீட்டில் யாருமா? சொல்லுங்க, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏம்மா மளிகை கடை காசு பாக்கி நிற்கிது, கொடுக்கவே இல்லை, மறந்துட்டீங்களா? 5000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. ஓனர் கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க, இல்லை வீட்டுக்கு வரவான்னு கேட்க சொன்னார். என்ன மருமகளே, மளிகை கடை காசு இன்னும் கொடுக்கலையா? மறந்துட்டீங்களா? ஆமாங்கத்த, சம்பளம் கொஞ்சம் போடாமல் இருந்தாங்க, அதனால தான் கொடுக்கல. இனிமேல் கொடுத்துடலாம். சரி மகனே, போய் எடுத்தாந்து கொடுத்துரு. பார், வீடு வரைக்கும் வந்துட்டாங்க பாத்தியா? மறந்துட்ட போல, ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பேன். போங்கம்மா, எனக்கு 1008 வேலை இருக்கு. உங்களை மாதிரியே கொடுக்காம இன்னும் நிறைய வீடு இருக்கு, எல்லார் வீட்டுக்கும் போகணும் நான். என்ன மருமகளே இப்படி மசம் உட்காந்து இருக்க? போடு, சட்டு போட்டுன்னு போய் காசு எடுத்தாந்து கொடுத்துரு. சம்பளம் வாங்கியிருப்பீல்ல நீ? அத்தை, நான் சம்பளம்லாம் வாங்கிட்டேன். இருந்தாலும் நீங்கள் தானே இந்த வீட்டு முதலாளி, இந்த வீட்டு ஓனரே நீங்கள் தான். என்கிட்ட வந்து காசு கேட்குறீங்க? வீட்டு ஓனர் நீங்கள் தானே, நீங்களே காசு கொடுத்துருங்க. எப்போ தம்பி, இவங்க தான் இந்த வீட்டு முதலாளி, ஓனர் எல்லாமே இவங்க தான். இவங்க காசு தருவாங்க, வாங்கிட்டு போப்பா. யாருக்கிட்ட? என்கிட்டே வா. நம்ம மருமக கரெக்டாக நம்மளை கொடுத்து விட்டுட்டு போயிட்டாலே.